எப்படி சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். மதுரையில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபினா இந்த காடி சாப் சொல்கிறாங்க. மதுரையோட தவிர்க்க முடியாத அடையாளங்களில் பார்த்தீங்கன்னா மதுரையோட கறி விருந்து. ஸோ அந்த கறி விருந்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான இன்னொரு மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் காடி சாப்ஸ். வீட்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படியே அதை ஒன்றா போட்டு பண்ணுவாங்க. பட் எங்கள் கேட்டரிங் நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா இதை அப்படியே தனியாக பிரிச்சுடுவோம். முதல்ல இந்த மட்டன் காடி சாப்ஸை தனியாக நாங்கள் வேக வச்சு இறக்கிடுவோம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. அந்த மசாலா வந்து ஒன்னொன்றுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. எதுக்காக போடுறான்னு சொல்லி நம்ம கெடுத்து போகிறோம். ஸோ இந்த மட்டன் காடி சாப்ஸுக்கு நாங்கள் ரெடி பண்ணுற அந்த மசாலா பொடி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அது தண்ணி ஊற்றாம அரைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து அதில் ஒரு புளிப்பு சுவை ஒரு இனிப்பு சுவை சேர்ந்து அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்படுறாங்கன்னா நம்ம சரவணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இங்கே வேலவன் கேட்டரிங் சொல்லி நடத்திட்டு வராது. ஸோ அவரை தான் மீட் பண்ணி இந்த ரெசிபி நம்ம எடுத்து போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு வேலை? சூப்பராக போயிட்டு இருக்கு சார். சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மதுரையோட ஆத்தென்டிக் ஸ்பெஷல் காடி சாப்ஸ் சார். காடி சாப்ஸ். காடினா காடி சாப்ஸ்னா அது இந்த மாதிரி இருக்கும் சார். ஃப்ரெஷ் இந்த மாதிரி இருக்கும். அது ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். ஆமாம். அப்போ சிக்கனில் வந்து லெக் பீஸ் நம்ம சொல்கிறோம். லெக் பீஸ் எப்படி சாப்பிட்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளஷ், அந்த டாப்பில் மட்டும் ஃப்ளஷ் இருக்கும். கீழே வந்து நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து காடி. இதை நம்ம சொல்லி நம்ம கேட்டு இந்த மாதிரி வாங்கணும். ஸோ ஒரு இது வந்து ஒரு 80 grams to 100 grams அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. எல்லாம் எடுக்கிறியா இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். முத்தனகரியா இல்லாமல். ஸோ இன்னைக்கு இதுதான் சார் நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பேசிட்டு பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். தேவையான சொல்கிறீங்களா? தேவையான பொருள் சொல்லிடலாம் சார். மட்டன் காடி சாப்ஸ் வந்து ஒரு 2 கிலோ வச்சிருக்கோம் நம்ம. சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம், நாட்டு தக்காளி 200 கிராம், வரமிளகா ஒரு 50 கிராம், குண்டு மல்லி 100 கிராம், மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன், சீரகம் ஒரு 2 ஸ்பூன், தாளிப்புக்கு சோம்பு சும்மா ஒரு 4 விரல் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம், இஞ்சி வந்து 150 கிராம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு 5 எண்ணிக்கையில் வந்து ஏலக்காய், ஒரு 2 பட்டைத்தூள், ஒரு 4 கிராம்பு, கருவேப்பிலை ஒரு அரை கை அளவு போட்டுக்கோங்க, ஒரு 1 கை அளவுக்கு மல்லி. ஸோ இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அளவு 200 ml கோல்டு வினர் ரீஃபண்ட் ஆயில், கல்லுப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கறலாம். இப்போ தேவையான சொல்லியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம இந்த இப்போ வந்து ஒரு 2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் சார் நம்ம. சரி சரி ஓகே. நான் கொடுங்க. மட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சார். வேக வச்சு பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். டேரக்டாக பேனில் போனால் உடையதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த பீசஸ். கண்டிப்பாக உடையும் கொஞ்சம். கண்டிப்பாக உங்களுக்கு ரஃப்னஸ் ஆயிடும் சார் உங்களுக்கு. ஓகே. அந்த ஃபுல் அந்த வேக்காடு கிடைக்காது உங்களுக்கு. ஓகே. இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாமா? லைட்டாக ஊற்றிக்கலாம் சார் மட்டமாக. ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் வாட்டர் வந்து எடுத்து நம்ம ஃபைனல் யூஸ் பண்ணலாம். ஆமாம் சார். இது வத்த இதுவே உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஆயிரும். இதை நம்ம அப்படியே வச்சு அந்த மசாலா நம்ம அரைக்கிற மசாலா போட போகிறோம் நம்ம. சரி ஓகே. இது கூட வேறு என்ன போடுறோம் சார்? கல் உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சார். அடுப்பு 10 வச்சுருக்கோம் சார். அடுப்பு 10 வச்சா சார். லைட்டாக மஞ்சத்தூள் கல் உப்பு மட்டும் நம்ம போட்டுட்டு நல்லா வேக விட்டுறலாம் சார் நம்ம மூடி போட்டு. நன்றி. இதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு, அவ்வளோதான். யாராவது விருந்தாளி வந்தானா அந்த டைமில் விருந்து வைக்கணும் நினைக்கிற டைமில் இந்த மாதிரி சாப்ஸ்லாம் தரலாம். சூப்பராக இருக்கும் சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நல்லா ட்ரை ஆகுமா? ஆமாம் சார். நல்லா தண்ணி வத்த நல்லா வேக்காடு ஆயிரும் சார். ஓகே ஓகே. வெந்திருக்குமா சார்? நல்லா வெந்துருச்சு சார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஸ்லோவில் குக் பண்ண ஆரம்பிச்சோம். சூப்பராக தண்ணி நல்லா வத்திடுச்சு சார். அதாவது உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். தனித்தனியாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. இதான் சாரி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே உங்களுக்கு. பூரா உடைய ஆரம்பிச்சு நல்லா இதாக இருக்கு. அப்படி 2 ஆட்டினோம்னா கீழே விழுந்துடும். அந்த மாதிரி போதும் சார். உடச்சிட்டு 10 வச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணுறோம். இது வந்து மஞ்சத்தூளை தவிர எல்லாமே ரெடி பண்ணுறது தான் சார். வரமிளகாவா? இந்தாங்க வரமிளகா தாங்க. மல்லி மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஸோ இதுதான் காரம் கொடுக்குறது. ஆமாம் சார். ஆமாம் சார். சார் பட்டவத்தை போட்டோம். அடுத்து குண்டு மல்லி, மிளகு, சீரகம். ஓகே. இந்தாங்க இந்த 4 தான். ஆமாம் சார். இந்த 4 தான். இப்போ மல்லி போட்டிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ நம்ம வந்து வரமிளகா காரமும் இருக்கு. ஆமாம் சார். திருப்பி அகைன் மிளகு போடும்போது இன்னும் காரத்தன்மை இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம் சார். அது ரொம்ப வரமிளகா வந்து கம்மியாக தான் சார் போட்டுருக்கோம். ஒரு 10 மிளகா தான் போட்டுருக்கோம். அதான் கேட்க வந்தேன். ஸோ மிளகோட காரம் அதிகமாக இருக்குமா இல்லை மிளகுத்தூள்? மிளகு தான் சார் தூக்கல் ஆகணும். மிளகு தான் டாமினேட்டிங்காக இருக்கணும். இது வந்து சும்மா ஒரு 2 கையளவு இல்லை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு மீடியம் ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு.
சீரகம் சார். சீரகம் இந்தாங்க. இதுவும் அது மிளகு என்ன அளவு போட்டோமோ அதே அளவுக்கு போட்டுக்கிறோம். சரி ஓகே. ஸோ இதை நம்ம ட்ரையாக வறுத்து நல்ல மிக்சியில் நம்ம பவுடர் ஆக்கிக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கணும் நம்ம. சரிங்களா? இது எதுக்காக கேட்குன்னா நம்ம காரம் சொல்லும் போது வந்து இந்த இடத்துல வந்து எதோட காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதனால தெளிவாக நான் கேட்டிருக்கேன். நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வாட்ஸ்அப் நம்பர் தரோம். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம ஊர் சைடில் இந்த மாதிரி ரெசிபிகள் வேறு எதனா பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பர்டிகுலராக தேனி மாவட்ட சைட்லேருந்து நான் எதிர்பார்க்குறேன். தேனி, தஞ்சாவூர், சீர்காழி, சிதம்பரம் இந்த மாதிரி 4 ஊர்லேருந்து யாராவது பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா மற்ற ஊரில் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. தேனிலேருந்து ஒரு மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கு. எனக்கு அந்த சைட்லேருந்து வந்தால் இன்னும் மச் பெட்டரான விஷயமா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சார் இப்போ நல்லா போட்டு நல்லா வறுத்தாச்சு. நம்ம ட்ரையாக தான் வறுத்து எந்த ஆயில் யூஸ் பண்ணலை. ட்ரையாக வறுத்துனா இப்போ நம்ம அரைக்க கொடுத்துடலாம். ஓகே. அரைக்க கொடுக்கும்போது இது வந்து அரைக்கிற பக்கம் பொடி பவுடராக தான் சார். பவுடராக தான் நம்ம பொடி எப்படி நம்ம பட்டக்கிரம் மிளகாலாம் நைஸாக அரைக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ அதை அரைச்சதுக்கப்புறம் சரி இப்போ நம்ம அடுத்து வந்து வடச்சட்டி வந்து நம்ம வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். சரி ஓகே. ஆயில் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றலாம், நல்லெண்ணையும் ஊற்றலாம். ஸோ ரெண்டுமே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிறோம் சார். இஞ்சி பூண்டு வதக்கி ஒரு பேஸ்ட்டை அரைக்க கொடுத்துறோம் நம்ம. சரி ஓகே. ஓகே. சரி வெங்காயம் போட்டுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம் சார். இதுக்கு அடுத்து தக்காளி போதுமா? அது எல்லாம் போட்டுருமா? இல்லை சார், நம்ம எல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கி நம்ம அப்படியே பேஸ்ட் அரைச்சிடும் சார். ஓகே ஓகே. அப்போ தனித்தனியாக வதக்கி பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒன்று. சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு 4 ஒன்றாவே போட்டு நம்ம வதக்கிட்டு அப்படியே பேஸ்ட் கொடுத்துடலாம். அப்போ என்னங்க பூண்டு ஏன் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அரைச்சி பண்ணுறோம்? என்ன காரணம்? அப்படியே வதக்கி அந்த வேக நம்ம ஒரு பேஸ்ட்டாக நம்ம எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா கறிக்கு குவான்டிட்டிக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேஸ்ட் மேஞ்சினாலும் நம்ம நிப்பாட்டிக்கலாம். மொத்தமாக நம்ம போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு கூட்டிட்டாலும் சிக்கல், ரெண்டாவது கம்மியாக போட்டாலும் அது இன்ஜெக்ட் ஆகாது, பில்டப் இதாகாது. ஓகே. ஸோ அதனால் நம்ம பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கறியோட குவான்டிட்டி தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. அந்த ஸோ நீங்கள் பல்காக பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவீங்க? ஆமாம் சார். ஓகே. இதுக்கப்புறம் இஞ்சி. ஆமாம் சார். இந்தாங்க. ஓகே. இதுக்கப்புறம் கருவேப்பிலை. மல்லி சார். கருவேப்பிலை இந்தாங்க. ரெண்டுமே கொடுத்துறோம் உங்களுக்கு. ஓகே. எவ்வளோ தேவை போட்டுங்க. மல்லி கூட நம்ம அப்புறமா கூட போட்டுக்கலாம் சார். சரி ஓகே. கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கிட்டு மல்லி கூட நம்ம அதை போட்டு பெரட்டையில் கூட நம்ம மேலே தூக்கி. அப்படியா? சரி ஓகே. ஸோ இது வந்து நம்ம லைட்டாக வதக்கிட்டு அந்த சட்னி பக்கத்தில் அரைக்கிறோம். ஆமாம், சட்னி பக்கத்தில் நல்லா நைஸாக பேஸ்ட்டுமே அரைச்சிடும். திரும்ப கடைசியில் காடி சாப்ஸ் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் நம்ம ட்ரையாக வருத்தோம்ல சார், அந்த பவுடர் ப்ளஸ் இந்த பேஸ்ட் போட்டு நம்ம அப்படியே இது பண்ணிடுறோம். சரி ஓகே. சார் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம காரத்துக்குன்னு பார்த்தோன்னா பட்டை வெத்தலும் மிளகு மட்டும் போட்டிருக்கோம். அந்த காரம் மட்டும் பார்த்தாது, இஞ்சி பூண்டு காரமும் கொஞ்சம் வேணும். ஏன்னா அதுதான் அதில் ஒரு மனமோடு சேர்ந்த ஒரு காரம் இருக்குது. அந்த சுவை தான் நம்ம மதுரைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு சுவை. ஸோ இஞ்சி பூண்டு இல்லாமல் மேக்ஸிமம் நான்வெஜ் அசைவ ஐட்டம் எதுவும் இருக்காது. ஸோ இதோட காட்டமும் ரொம்ப முக்கியம். ஆமாம் ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல மட்டன்லாம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம், சிக்கன் கொஞ்சம் அதிகமாக ஹெவியாக சாப்பிட்டோம், தேங்காய் அதிகமாக போட்டு சாப்பிட்ருக்கோன்னா அப்போ அந்த இஞ்சி ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி வந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றும். டைஜஷன் ரைங்களா? கண்டிப்பாக சார். இஞ்சி எரிச்சலோ இல்லை ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம் அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த இஞ்சி பூண்டு ஒன்று சேர்க்குறாங்க. கண்டிப்பாக சார். இப்போ அரைச்சலாம். அதை அரைக்கும்போது எப்படி அரைக்கிறோம்? அரைக்கும்போது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடும் சார். நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு கெட்டி சட்னி அரைக்கணும், தண்ணி ஊற்றாமல். ஏன்னா தக்காளிலே வந்து ஒரு தண்ணி இருக்குது, பூண்டில் ஒரு தண்ணி இருக்கும். ஸோ இந்த இது வந்து என்ன இதில் வருதோ அதை அப்படியே அரைச்சி வச்சுருவோம், தண்ணி ஊற்றாமல். அப்போ இதுவும் அரைச்சிருங்க. பொடி ரெடியாக இருக்குது, அதுவும் அரைச்சிடலாம் சார். சார் பவுடர் வந்து நல்லா ட்ரையாக அரைச்சாச்சு சார். நம்ம வறுத்துருந்தோம்ல அந்த பட்டை வத்தல், குண்டு மல்லி, சீரகம், மிளகு எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இது போக பேஸ்ட்டும் அரைச்சி வந்துருச்சு சார். பேஸ்ட்டும் அங்கே இருக்குது. ஆமாம் சார். ஆமாம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழம்பு தூள் அரைப்போம்ல, அந்த பக்கத்தில் அரைச்சிருக்காங்க. அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள் அரைப்போம்ல வீட்டில், அதே பக்கத்தில் நைஸாக அரைச்சிருக்கோம். ஆமாம் சார். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம ஆயில் ஊற்றி லைட்டாக இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு தாளிப்பு. நம்ம நார்மலாக வீட்டில் கரம் மசாலா போடுவோம்ல, முழு கரம் மசாலா, அந்த கரம் மசாலா தாளிப்பாக போடுறோம். சார் எண்ணெய் காஞ்சிருச்சு. சும்மா ஒரு 5 ஏலக்காய், 5லேருந்து ஒரு 6 ஏலக்காய். ஓகே. சோம்பு தலைப்பு போடுறோம். போட்டுக்கலாம் சார். சும்மா சோம்பு வச்சுருக்கோம். சும்மா அதுவும் ஒரு 4 விரல் அவ்வளோதான். அப்போதும் இது சும்மா வந்து பட்டை சும்மா ஒரு நான் ரெண்டு பட்டை போட்டாச்சு. கிராம்பு ஒரு 4. ஆமாம், ஒரு 4லேருந்து ஒரு 5 பிரியாணி இலை. சோம்பு. ஓகே. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பேஸ்ட் வச்சுருக்கோம்ல சார், அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணுறோம். ஆமாம் சார். அதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ட் அரைச்ச பக்குவத்தை காட்டுங்க.
நைஸா Nice. சட்னி அரைக்கிற பக்கம் சட்னி கெட்டி சட்னி அரைக்கிற மாதிரி. ஓகே போடலாம். ஓகே தண்ணி தேவைப்படும்ல? ஆமாம் சார். இந்தாங்க. லைட்டாக ஊற்றுங்க சார். ஓகே போதும் அது? போதும் சார். இப்போ பேஸ்ட் போட்டாச்சு. ஆமாம் சார், பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த மட்டனை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் சார். சரி. அதுக்கப்புறம் அந்த பவுடர் பண்ணியிருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஓகே உப்பு தப்பு போட்டுங்க. உப்பு ஏற்கனவே வேக்காடுக்கு நம்ம ஒரு 50% போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் சார். சரிங்களா சார்? இப்போ மட்டன் ரெடியாக இருக்குது. மட்டனை போட்டு அந்த நம்ம மட்டன் சூப் வாட்டரையும் உள்ளே போட்டுடலாம். ஓகே இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. சுக்கா ஸ்டைலில் இருக்காது. ஆமாம் சார். அந்த கடாயில் அதை பார்க்க பிரமாதமாக இருக்கு. ஆமாம் சார். ஒரு மசாலா நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. அந்த போன் அந்த கறி மீட்டோட நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சூப் வாட்டரை ஊற்றலாம் நம்ம. சரி ஓகே. அதாவது அந்த வேக வச்சது வேக வச்ச தண்ணி இதுவே பாருங்களேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. அப்படியே சூப்பாக நல்லா பெப்பர் போட்டு சூப்பாகவும் குடிக்கலாம் சார். ஆமாம் இங்கே பாருங்க. ஆமாம் எலும்பு சூப். சரி ஓகே. எவ்வளோ தேவை? ஒரு பீஸ் அதில் இருக்கு. ஆமாம் சார், ஒரு பீஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஊற்றுறேன் சார். போதும் அது? போதும் சார். தேவைப்பட்டால் திரும்ப நம்ம ஊற்றிக்கணும் சார். சரி ஓகே. எதுக்கு இந்த கடைசியில் நம்ம தண்ணி ஊற்றோம்னா ரொம்ப ட்ரை ஆகி அது லேட்டாக ஆச்சுன்னா சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப மீட் ரஃப் ஆயிடும். ஸோ அதனால அந்த கொஞ்சம் ஈரப்பாத்தோட கொஞ்சம் சொல்லி நம்ம கடைசியாக நம்ம ஊற்றுறோம். முதல்ல ஊற்றினா அந்த தண்ணியும் ட்ரை ஆகிருக்கும், ரொம்ப ரஃப் ஆயிரும். போடினாங்க மல்லி பார்க்கும் போதே வேற லெவலில் இருக்கு. இதுதான் காரம் எடுத்து கொடுக்குறேன் நினைக்கிறேன். ஆமாம் சார், இதுதான் சார் மசாலா. ஃபுல் மசாலா காரம் இதுதான் சார். முடிஞ்சு. இப்போ நம்ம அந்த சூப் வாட்டர் எடுத்து நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நம்ம அந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் கருவேப்பிலை போட்டு அப்படியே மல்லியை போட்டு இறக்கிறோம். முடிஞ்சு. ஆமாம் சார். இந்தாங்க கருவேப்பிலை. ஆமாம் சார். நான் எவ்வளோ கருவேப்பிலை தேவை போடுங்க. இந்த மாதிரி ட்ரை ப்ரிப்பரேஷன் அந்த கருவேப்பிலை போட கருவேப்பிலை. ஆமாம் அது ஒரு மணமாக இருக்கும் சார். மணமாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சார். இந்த நல்லெண்ணெய் சும்மா நம்ம இறக்கையில் அந்த ஒரு ஸ்மெல்லுக்காகவும், ரெண்டாவது கொஞ்சம் காட்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது நல்ல கொஞ்சம் அதை அமுக்கி கொடுக்கும். அதுக்காண்டி நல்லெண்ணெய். அப்படி லாஸ்ட்டாக கொத்தமல்லி. லாஸ்ட்டாக ஃபைனலாக கிளைமேக்ஸாக நம்ம ஹீரோ கொத்தமல்லி. ஆமாம் அவரை போட்டு அப்படியே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு சார். ரெடி டு ஈட். அப்படியே சாப்பிடுங்க. அவ்வளோதான். பிளேட் ரெடி சார் உங்களுக்கு. சரி ஓகே பட்டி விடுங்க. சூப்பராக வந்துருக்கு சார். இந்தாங்க ஒரு 2 பீஸ் எடுத்து வைங்க பாப்போம். கரண்டியில் அது கையில் எடுத்து வைங்க. அடடா அடடா அடா அப்படியே வச்சு சாப்ஸ் மாதிரி இல்லைங்க சார். சிக்கன் சாப்ஸ் மாதிரி. அப்பா எப்படி சார்? பிரமாதம். தேங்க்யூ சார். அந்த சின்ன வெங்காயம் தக்காளியும் அந்த இஞ்சி பூண்டு போட்டு விரட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த அரைச்சதை போட்டு அது மேலே அந்த பொடி போட்டுனேன். அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ சார். கறி நல்லா வந்திருக்காது. நல்லா வந்திருக்கு. மெதுன்னு போகும். எனக்கு இப்போதான் தெரியுது எதுக்காக தனியாக வேக வச்சு போடுறீங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். இன்னொன்று ஹைலைட்டு நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக அது இறக்கையில் நல்லெண்ணெய் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தெரியுதா சார் அந்த மனம்? நல்லெண்ணெய். சரிங்க சார். அடடா அந்த மசாலா வாசம். ஐயோ ரியலி சாரி. அந்த அந்த மசாலா வாசம் டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ஒரு நம்பர் கொடுங்க. கண்டிப்பாக தரேன் சார். ஸோ இந்த நெஞ்செலும்பு சாப்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி நீங்கள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் 2 பேருமே கேரண்டி, 100% கேரண்டி. இதில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா மதுரையோட ஆத்தென்டிக் ஃபுட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம். நான் உங்கள் சரவணன், வேலவன் கேட்ரிங், மதுரை. 9842373007. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. Thank you so much.